அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக. நான் இப்பொழுது கருட புராணத்தில் அதில் ஒரு சிறிய பகுதியை கதையாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கருட புராணத்தில் அம்பரீஷன் ஒரு மன்னன் அரண்மனையில் வாழ்ந்து வந்தான். அவனோ ஒரு தீவிர பெருமாள் பக்தன், சிறந்த பெருமாள் பக்தன். இப்படி இருக்கும்போது அன்றைய தினம் ஏகாதசி தினமாக இருந்ததுனால அவன் ஏகாதசி விரதம் இருந்து ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து யார் வர்றார் அவனுடைய அரண்மனைக்கு? துர்வாச முனிவர் அவனுடைய அரண்மனைக்கு வருகிறார். அதை பார்த்த அம்பரீஷ மன்னன், துர்வாச முனிவரே வணக்கம், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று அன்போடு அவரை வரவேற்கிறான். யார்? அம்பரீஷ மன்னன். அப்படி இருக்கும்போது துர்வாச முனிவர் வருகிறார். சொல்கிறார், இன்றைய போஜனம் உனது அரண்மனையில்தான். நாங்கள் ஆற்றில் குளித்து விட்டு வருகிறோம், எங்களுக்கு உணவு தயாராக வையே அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் அவங்க சகாக்களோட ஆற்றில் குளிக்க போயாச்சு. அம்பரீஷ மன்னன் என்ன பண்ணுறான்? முனிவருக்கு வேண்டிய அமிர்தங்கள் எல்லாம் போஜனமாக பண்ணி உணவு ரெடியாக வைத்திருக்கிறான். வைத்து எப்படி காத்திருக்கிறான், முனிவர் வருவார் என்று காத்திருக்கிறான். காத்திருந்து முனிவர் வரவில்லை. ஏகாதசி விரதமோ முடிய போகிறது. ஏகாதசி முடிந்து துவாதசி வருது. இவன் என்ன பண்ணா, ஏகாதசி விரதம் இருந்து பாராயணம் சொல்லி, துவாதசி விரதம் இருந்து பாராயணம் சொல்லி, துளசி தீர்த்தத்தை எடுத்து நீராக உணவருந்தி இன்றைய போஜனம் அவனுக்கு அதுதான். அப்படி முடித்த பிறகு யார் வர்றா? துர்வாச முனிவர் அவனோட அரண்மனைக்கு வருகிறார். மன்னா, போஜனம் தயாராக உள்ளதா என்று யார் கேட்குறார்? முனிவர் கேட்கிறார். ஆம் முனிவரே, போஜனங்கள் தயாராக உள்ளது, நீங்கள் உண்ணுங்கள் என்று மன்னன் துர்வாச முனிவரை பார்த்து சொல்கிறார். உடனே துர்வாச முனிவர், என்ன உண்ணுங்கள் என்று சொல்கிறாய்? உடனே துர்வாச முனிவர், நீ என்னை அவமதித்து விட்டாய் என்று தானே அர்த்தம். எனக்காக காத்திருக்காமல் உணவருந்தியது நீ என்னை அவமதித்து விட்டாய், ஆனால் உனக்கு சாபம் விடுகிறேன் என்று துர்வாச முனிவர் யார்கிட்ட சொல்கிறாரு? அம்பரீஷ மன்னன்ட்ட சொல்கிறார். உடனே மன்னன் சொல்கிறாரு, அடியேனை மன்னித்து விடுங்கள் முனிவரே என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில் யார் வர்றார்? நம்ம இடையன் வருகிறார். இடையன் என்றால் யார்? நம் பெருமாள் திருமால் வருகிறார். முனிவரே, அம்பரீஷ மன்னன் என்னோட தீவிர பக்தன், அதனால் அவனை சாபமிடாதீர்கள் என்று முனிவரை பார்த்து நம் திருமால் சொல்கிறார். உடனே முனிவர் சொல்கிறார், அந்த சாபத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்ட்டு நம் பெருமாளை பார்த்து துர்வாச முனிவர் சொல்கிறார். உடனே நம் பெருமாள் பக்தர்களுக்காகவே உடனே ஆம், அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம் பெருமாள் முனிவர்கிட்ட சொல்கிறார். உடனே முனிவர் சொல்கிறாரு, மச்சப்பிறவியாக ஆமையாக பன்றியாக நீ அவதாரம் எடுப்பாய் என்று சொல்லிட்டு போகிறார். உடனே நம் பெருமாள் பக்தர்களுக்காகவே வேதங்களை மீட்டெடுக்க மச்ச அவதாரமாகவும், பார்க்கடலை கடைவதற்காக மந்திரகிரி மலையை மத்தாக கடையும்போது அதில் வரும் அமிர்தத்தில் ஆமையாக புறப்படுகிறார் என்று கருட புராணத்தில் சொல்லுகிறது. 10 அவதாரம் நம் பக்தர்களுக்காகவே நம் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார், நம் திருமால். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. வணக்கம்.